வெல்கம் டு காயின் டெக் தமிழா. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி இஎம்ஐயில் பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட்டில் இஎம்ஐயில் பொருள் வாங்க அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ஃப்ளிப்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு மை அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஷனை வர வைக்க என்னென்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். எனக்கு எல்லா எலிஜிபிலிட்டி இருக்கிறனால 40,000 வரைக்கும் எனக்கு இஎம்ஐயில் பொருள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 15,000 வரைக்கும் தான் வாங்கியிருக்கேன். இன்னும் எவ்வளோக்கு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணால் இன்னும் எனக்கு 24,600 வரைக்கும் வாங்கலாம், 8,000 வரைக்கும் ப்ளே லெட்டர் மூலமாக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆக்டிவேட்டில் இருக்கணும். அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட பேன் கார்டு அல்லது ஆதார் கார்டு நம்பரை இதில் கொடுத்து சப்மிட் கொடுங்க. ஒரு 4 நாள் 5 நாளில் வெரிஃபிகேஷன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க. அப்படி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அடுத்த எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களோட மெம்பர்ஷிப், அதாவது சூப்பர் காயினை நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்கணும். இதில் வந்து இது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராடக்ட் அதிகமாக வாங்குறீங்களோ அது அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பர் காயின் கொடுப்பாங்க. சூப்பர் காயின் 200 வந்துருச்சு அப்படின்னா இதில் மெம்பர்ஷிப் ஆட் ஆயிரும். மெம்பர்ஷிப் ஆட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் பேங்க் வந்து இஎம்ஐ லோனுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, எஸ்பிஐயாக இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களை மெசேஜில் போய் டிசிஇஎம்ஐ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு, அது கேபிட்டலில் டைப் பண்ணிவிட்டு 567676 நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். அப்படி எஸ்எம்எஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் என்ன மெசேஜ் அப்படின்னா, நீங்கள் இஎம்ஐ லோனுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நம்பருக்கு என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் இஎம்ஐ லோனுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சக்ஸஸ்ஃபுல்னு வரும். நீங்கள் இஎம்ஐ லோனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா அன்சக்ஸஸ்ன்னு வரும், அதாவது நாட் சாரி அப்படின்னு சொல்லி வந்துடும். அதே மாதிரி தான் ஹெச்டிஎஃப்சிக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கும் இதே மாதிரி தான், ஆனால் நம்பர் மட்டும் வேறு. டிசிஇஎம்ஐன்னு டைப் பண்ணிட்டு 56767க்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஹெச்டிஎஃப்சியாக இருந்தால் அதே மாதிரி தான் இதுக்கும் ஒரு எஸ்எம்எஸ் வரும். எலிஜிபிலிட்டியாக இருந்தால் சக்ஸஸ்ன்னு வரும், எலிஜிபிலிட்டி இல்லைன்னா சாரின்னு சொல்லி வந்துடும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களோட டெபிட் கார்டாக இருந்துச்சு அப்படின்னா டிசிஇஎம்ஐ 57575க்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். அப்படி எஸ்எம்எஸ் பண்ணிங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டியாக இல்லையான்னு வந்துடும். அந்த எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, அது எப்படி எலிஜிபிலிட்டி நான் வர வைக்கிறது என் பேங்க்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கணும். அதில் வந்து சிவில் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. அந்த சிவில் ஸ்கோர் 750க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு இஎம்ஐ லோனுக்கு எலிஜிபிலிட்டி தருவாங்க. நீங்கள் பண வர்த்தகம் வந்து அதிகமாக இருந்துச்சு, அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்து அதிகமாக புழங்குச்சு அப்படின்னா அதில் சிவில் ஸ்கோர் 700க்கு மேலே ஏறும். 700க்கு மேலே ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன தருவாங்க அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் இஎம்ஐ தரலாம், ஏன்னா இவங்க பேங்க்கில் வந்து அதிகமாக பணம் போயிட்டுருக்கு, அதனால் எப்படியும் கட்டிடுவாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு நம்பிக்கை வரும். அதுக்கோசரம் தான் சிவில் ஸ்கோர் பார்த்து உங்களுக்கு இஎம்ஐ லோன் தருவாங்க. இந்த 3 தான் இந்த ஃப்ளிப்கார்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த 3 ஓகேனா உங்களுக்கு 40,000 வரைக்கும் இஎம்ஐ லோன் கண்டிப்பாக தருவாங்க. 40,000 தந்ததுக்கப்புறம் நீங்கள் அது மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே பே பண்ணுறாலும் பண்ணலாம், இல்லை 1 வருஷத்துக்குள்ளே பே பண்ணுறமான்னு பண்ணுறான். மந்த்லி நீங்கள் இப்போ 10,000 பொருள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த 10,000 1000 மந்த்லி நீங்கள் இஎம்ஐ கட்டிக்கலாம் அந்த 40,000. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டான வீடியோக்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க.